எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை கடன் பிரச்சனை. கடனை வந்துட்டு எளிதா முடிக்கிறதுக்கும் ஏதாவது பரிகாரங்கள் இருந்தா சொல்லுங்க. கண்டிப்பாக இருக்குமா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பரிகாரங்களில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிகிட்ருக்கோம். சங்கநிதி, பத்மநிதி, இந்த பெயர் சொன்னாவே உங்களுக்கு கடன் அடையும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மூலை எள்ளும் நெய்யும் கலந்து ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். அந்த தீபம் யாருக்காக ஏற்றணும் அப்படின்னா 2 விளக்கு. இப்போ அவங்களால செய்ய முடியல அப்படின்னா ஒரு பேப்பரில் பச்சை கலரோ சிகப்பு கலரோ ஒரு வட்டம், இந்த வட்டத்துக்குள்ளே என்னுடைய உலகம் இருக்குது அப்படின்னு, அந்த வட்டத்துக்குள்ளே என் கடன் தீரணும். கை நிறையா சம்பாதிப்பாங்க, ஆனால் அந்த பணம் தங்கவே தங்காது. நான் நல்லா சம்பாதிக்கிறேன், என் கையில் பணம் தங்க மாட்டுது, இப்படி கையில் பணம் வர மாதிரி இருக்குது, இப்படி எப்படி போகுதுன்னே தெரியல. எல்லாரும் வாஸ்து குறைபாடுன்னு சொல்கிறாங்க. இந்த வாஸ்து குறைபாடு நீங்கள் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிகள் வச்சுக்கிட்டாவே வாஸ்து குறைபாடு நீங்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குப்பை மேனி. தினமும் ஒரு 2 ரூபாய்க்கு அதுக்கு மேலே நீங்கள் போக வேண்டாம். 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு மேலே போக வேண்டாம். உங்களால் முடிஞ்ச பாக்கு வாங்குங்க. நீங்கள் இந்த பாக்கை சேமிச்சுக்கிட்டே வாங்க. இந்த பாக்கு உயர உயர உங்கள் செல்வம் உயரும். வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஆன்மீக வேர்ல்ட் நிகழ்ச்சியில் யாரை பார்த்து பேச போகிறேன்னா டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ பிரசன்ன ஜோதிடர். அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை கடன் பிரச்சனை. என்னால் கடனை அடைக்க முடியல, நான் வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்கினேன், நான் வேலைக்காக பிஸ்னஸ்க்காக கடன் வாங்கினேன், குழந்தைங்களோட படிப்புக்காக கடன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தேவைகளுக்காக கடன் வாங்கிடுறாங்க. ஆனால் அந்த கடனை அடைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கும் இந்த கடனை வந்துட்டு எளிதா முடிக்கிறதுக்கும் ஏதாவது பரிகாரங்கள் இருந்தா சொல்லுங்களேன். கண்டிப்பாக இருக்குமா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பரிகாரங்களில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிகிட்ருக்கோம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்ய முடியுமோ அதை செஞ்சால் கூட போதும். இப்போ கடன் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வீடு கட்டுறதுல கடன், வண்டி வாங்கினதுல கடன், தொழில் செய்கிறதுல கடன். இப்போ கடன் எல்லாம் வாழ்க்கை இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஒரு சில கடன்கள் நம்ம வாழ்க்கையில் நோயின்றி வாழ்கிறதுக்கும் உதவும். அதுதான் ஜாதகத்தில் 6ஆம் இடம். என்ன அப்படின்னா ஒரு கடனில் நம்ம மன உளைச்சல் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு அங்கே பாதிக்காதான். அப்போ இல்லைன்னா மருத்துவ செலவில் நம்ம உடல் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சிறு கடனாக வைக்கிறதுல அதிர்ஷ்டமும் இருக்குது, நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ அதிகப்படியான கடன்கள் வாங்கும்போது தான் அதில் மன உளைச்சல், நம்மளால் அதுலேருந்து மீள முடியாத ஒரு அமைப்பு இருக்குது. அப்போது கடன் பணம் அப்படின்னா குபேரரை தான் சொல்லணும். இப்போ கடன் ஒரு பணம் அப்படின்னா குபேரரை தான் சொல்லணும். அப்போது இந்த குபேரர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பணத்துக்கு உண்டான ஒரு தெய்வம். அப்போ அந்த தெய்வத்தை காத்தருளக்கூடிய ஒரு பூதங்கள்னு இருக்கு, பூத கணங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பூத கணங்களுக்கு பேர் சங்கநிதி, பத்மநிதி. இந்த பெயர் சொன்னாவே உங்களுக்கு கடன் அடையும். இதை விட பத்மநிதி. அப்போ சங்கநிதி இருக்கிறவங்க நல்ல வெள்ளை சங்கு, பத்மநிதிங்கிற பேருடையவங்க தாமரை. இவ்வளவுதான். அப்போ சங்குலையும் தாமரையிலையும் நீங்க ஒரு ப்ரேயர் பண்ணா ப்ரேயர் பண்ணாவே இவங்க உங்ககிட்ட வந்துடுவாங்க. இவங்க வரும்போதே பணத்தை கொடுத்து தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பெயர்களுக்கு உண்டான கோயில்கள் அபூர்வமாக ஒரு சில இடத்துல இருக்குது. இப்போ நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் இல்லாட்டி நீங்கள் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே குபேரலிங்கம் அப்படி இருக்குது. அந்த குபேரலிங்கத்தை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் ஒரு விஷயம் தீரும். அப்படி போக முடியாதவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மூலையில் எள்ளும் நெய்யும் கலந்து ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். அந்த தீபம் யாருக்காக ஏற்றணும் அப்படின்னா 2 விளக்கு. சனிக்கிழமை 6 மணிக்கு மேலே சங்கநிதிக்கு ஒரு தீபமும் பத்மநிதிக்கு ஒரு தீபமும் ஏற்றி ஓம் ஸ்ரீம் சங்கநிதியே நமக, ஓம் ஸ்ரீம் பத்மநிதியே நமக, இவங்க 2 பேரும் தான் மூட்டையாக இருக்கக்கூடிய தங்கத்தை கூட்டிகிட்டு வரவங்க. அப்போ உங்களுடைய கடன் ஈஸியாக தீந்துடும், உங்களுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் நம்ம சனிக்கிழமை சாயந்தரம் போடுறோம் அப்படின்னா சனிவார் அப்படிங்கிறது முடிவு.
அதுக்கப்புறம் வந்து ஞாயிறுங்கிறது ஒரு பிரகாசம். அந்த சண்டே பிரகாசமா உங்களுடைய வாழ்க்கையில நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்கு சனிக்கிழமை 6 மணிக்கு மேல எதுக்கு அப்படின்னா, சூரியன் உதயத்துல நமக்கு நல்ல நேரம் இதெல்லாம் இருக்கு. அந்த நேரங்கள்லாம் பார்க்காம போறதுக்கு தான் 6 மணிக்கு. 100% இது ஒரு 48 நாள் செய்யுங்க. அந்த வடகிழக்கு மூலையில ஒரு குபேர படம் வைத்தாலோ, இல்ல விக்கிரகம் வைத்து செயல்பட்டாலோ சூப்பரான ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இப்போ சங்கநிதி, பத்மநிதி சொன்னாலே வந்துட்டு கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க அதுக்கு விளக்கு வைக்கணும்னு விளக்கம் சொன்னீங்க. ஒரு வேளை இவங்கனால விளக்கு வைக்கிற அளவுக்கு வந்துட்டு ஆஃபீஸ் போலாம், வேற ஏதாவது வேலைகள் இருக்கலாம், மறந்துடுறாங்க. ஸோ எளிதா ஏதாவது பண்ணி அவங்கள வழிபடணும்னா என்ன பண்ணி வழிபடலாம்? எதற்காக கடன் பட்டிருக்காங்க? அந்த விஷயத்தை எழுதி எதுல எழுதணும்னா, ஒரு வட்டம் போட்டுக்கணும். இப்ப அவங்களால செய்ய முடியல அப்படின்னா, ஒரு பேப்பர்ல பச்சை கலரோ, சிகப்பு கலரோ ஒரு வட்டம். இந்த வட்டத்துக்குள்ள என்னுடைய உலகம் இருக்கு அப்படின்னு. அந்த வட்டத்துக்குள்ள என் கடன் தீரணும். ஓ! அந்த வட்டத்துக்குள்ள குள்ள அந்த வட்டத்தையே டச்சே பண்ணக்கூடாது. நம்ம எழுதுறது வந்து பச்சை இன்கால எழுதணும். போடுற வட்டம் ரெட். ஏன் பச்சை கலர்ல எழுதணும்? பச்சைங்கிறது தான் வந்து குபேரருடைய ஒரு குபேரரோட அம்சம். கலர். ரெட்டுங்கிறது சிக்காம இருக்கணும். ஏன்னா அதுலேருந்து நான் தாண்டக்கூடாது. அப்போ அதில் எழுதி பச்சை கற்பூரத்தை வச்சு அதில் நல்லா தேய்ச்சி அதை மடக்கி வச்சுக்கோங்க. அந்த பேப்பர் உங்கள் கையில் இருந்து ஓம் சங்கநிதியே நமக, ஓம் பத்மநிதியே நமகன்னு சொன்னால் போதும். அப்போ நீங்கள் இந்த திருவண்ணாமலைக்கு போகக்கூடிய ஒரு பவர் எல்லாமே உங்களுக்கு தேடி கிடைக்கும். கண்டிப்பாக இதை நான் செஞ்சுட்டு வந்து ஒரு ஒரு தாசில்தாருடைய பொண்ணுக்கு ஒரு 2 வருஷமா வந்து ஒரு ப்ராப்ளத்துல இருந்தாங்க. இத செஞ்ச உடனே அவங்களுக்கு சரியாயிடுச்சு. சிறப்பா மாறி உடனே அவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சிருச்சு. அவங்களுடைய எல்லா விஷயத்துலேருந்து அவங்க மீண்டு வந்துட்டாங்க. அது மாரி இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் நல்லா அற்புதமா வேலை செய்யணும். அத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஓகேம்மா. ஒரு விஷயம் தெளிவா புரியுது. ஸோ வந்துட்டு விளக்கு போடணும். விளக்கு போட முடியாதவங்க இந்த மாதிரியான ஒரு பேப்பர்ல எழுதி, அதுவும் கிரீன் கலர் இங்க்ல எழுதி, ரெட் கலர் இங்க்ல வட்டம் போட்டு இந்த மாரி வைக்கணும். கண்டிப்பா வைக்கணும். ஸோ சில பேர் வீட்ல பார்த்தீங்கன்னாம்மா, எவ்வளவுதான் சம்பாரிப்பாங்க. கை நிறையா சம்பாரிப்பாங்க. ஆனா அந்த பணம் தங்கவே தங்காது. நான் நல்லா சம்பாரிக்கிறேன். என் கையில பணம் தங்க மாட்டுது. இப்படி கையில பணம் வர மாரி இருக்கு. இப்படி எப்படி போகுதுன்னே தெரியல. அத தாண்டி அது பத்தாம தான் நான் வந்து கடன் வாங்குறேன். அதனால தான் நான் கடன்கார ஆகுறேன்னு சொல்லிட்டு, கடன் வாங்குற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அது என்ன காரணம்? என்ன காரணம்னா, வடகிழக்கு மூலையில ஏதாவது விரிசல் இருக்கும். அவங்க வடகிழக்கு மூலையில அவங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல ஒரு பூச்சியே உள்ள போயிட்டு வர அளவுக்கு விரிசல் இருக்கும். 1 காரணம். அடுத்தது எல்லாரும் வாஸ்து குறைபாடுன்னு சொல்றாங்க. இந்த வாஸ்து குறைபாடு நீங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய செடிகள் வச்சுக்கிட்டாவே வாஸ்து குறைபாடு நீங்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குப்பை மேனி. இந்த குப்பை மேனியை காப்பு கட்டி அதோட வேர் எடுத்து நீங்க வீட்டுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா, அம்மன் கடாட்சம் வந்துரும். ஓ! அப்ப நம்மளுடைய பணம் தங்குற ஒரு சூழ்நிலை அங்க கொண்டு வந்துரும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றது, சுரக்குடுவைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுரக்கூடு. ஆமா. சுரைக்காய் இருக்கு இல்லையா? ஆமா கூடு. சுரைக்காய் கூடு. சுரைக்காய். அந்த சுரைக்காய் வந்து பதப்படுத்தி காய வச்சிருவாங்க. அத காய வச்சு அது பார்த்தீங்கன்னா, அந்த சுரைக்காய் வந்து குபேர வடிவத்துல இருக்கு இல்லையா? அந்த சுரைக்காய் எடுக்கணும். அந்த சுரைக்காய் காஞ்சதுக்கு அப்புறமா, அதுல இருக்கக்கூடிய விதையெல்லாம் அப்படியே இருக்கும். சும்மா ஒரு ஓட்டை போட்டு உண்டியல் மாதிரி, அந்த உண்டியல தினம்தோறும் ரூ. 1 போட்டு வாங்க. அதுல டொக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். இத போட்டு வர வர இங்க பணங்கள் உங்களுக்கு தங்கிட்டு இருக்கும். செல்வம் சேரும். இத என்னுடைய 16 வருஷமா இது ஒரு பரிகாரம் குடுத்துட்டு இருக்கேன். ஓ! அப்படியாம்மா? அந்த நான் எப்ப சுரைக்காய் இந்த கூட்டுல ஜோதிடத்துக்கு காசு வந்து வச்சா ரொம்ப சிறப்பா இருக்கும். கண்டிப்பா ரொம்ப சிறப்பு. சுரைக்காய் கூடு எங்கம்மா கிடைக்கும்? இது வந்து நம்ம இன்னைக்கெல்லாம் வந்து நீளமான சுரைக்காய் கிடைக்குது. ஆமா. இந்த உருண்டைய பானை மாரி இருக்கு இல்லைங்களா? ஆமா. அதில நீங்க தோட்டத்தில தேடுனீங்கன்னா, அவங்க வந்து அத உருட்டி, உருட்டி, உருட்டி அத பதப்படுத்தி இதுக்குன்னே ஆளுக இருக்காங்க. ம், ம். இத விக்கிறதுக்குன்னே ஆளுக இருக்காங்க. நம்மலாம் பார்த்தீங்கன்னா, அந்த சுரைக்காய் வாங்கி நெறைய பேத்துக்கு குடுத்துருக்கோம். பெரிய பெரிய தொழிலதிபர்கிட்டலாம் அதில இருக்கு. ஓ! அந்த சுரைக்காய்க்கு வந்துட்டு இவ்ளோ மகிமை இருக்கு. அவ்ளோ சுரைக்காய் பவர் உண்டியல். இருக்கு. சுரைக்காய் உண்டியலுக்கு அது அவ்ளோ குபேரர் இல்லையா? குபேரோட வயித்துக்குள்ள நீங்க போடுறீங்க. சூப்பர். புரியுதுங்களா? ஆ. அதோடைய முகம் அதெல்லாம் அந்த உண்டியல் போட்டோனே அது வாயா மாறிடுது. அவருடைய இடத்துக்கு போட்டா எங்கேயாவது போகுமா? சேமிப்பு ஆகும். இப்ப குபேரர்கிட்ட போட்டா சேமிப்பு. அந்த சேமிப்பு கண்டிப்பா உங்க வீட்ல இருக்கும். ஸோ சுரைக்காய் கூட்டுக்கு இவ்ளோ மகிமை இருக்கு. ஸோ சுரைக்காய் கூட்டுக்குள்ள வந்துட்டு இந்த காசு போட்டு கேட்கிற சத்தம்க்கு வந்து லட்சுமி கடாட்சம் லட்சுமி இருக்கு. கடாட்சம் இருக்கு. ஓகே. அதுல இருக்கிற விதைகள் சில்லறைகள். குபேரன வயித்துக்குள்ள இருக்கக்கூடிய சில்லறைகள்னு சொல்லுவோம். அப்ப இதெல்லாம் நானே வச்சிருக்கேன். என்னுடைய ஆஃபீஸ்ல நெறைய கஸ்டமர்ஸ்க்கு நம்ம குடுத்துருக்கோம். ஆனா இது சீசன் டைம்ல தான் அந்த சுரக்குடுவை கிடைக்கும். ஓகேம்மா.
இப்போ வந்து சுரக்குடுவைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்கணும், சில பேர் வந்துட்டு பழக்கம் வச்சிருப்பாங்க. உண்டியல்ல காசு சேர்த்து வைக்கிறேன்னு போடுவாங்க. ஆனா அத என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கனால அத முழுமையா சேர்த்து வைக்கவே முடியாது. பாதியில எடுத்துருவாங்க. உடைச்சு எடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு தடங்கல் வரும். இதுவும் வந்து தரித்திரத்துக்கான வழியா? ஆ அதனால தான் நீங்க பணம் சேர்த்துனா தானே எடுக்கிறீங்க. வேற ஒரு பொருள் சேர்த்துனா எடுக்க முடியல. அதுக்கு மண்பானை. மண்பானை வாங்கிக்கோங்க. முழுவதுமாக ஃபுல்லா மஞ்சள் தடவி 7 பொட்டு சந்தனம் வச்சுட்டு, அந்த வாய் பகுதி இருக்கு இல்லையா? கழுத்து பகுதி பானையில, அதில மட்டும் 27 மஞ்சள் நூல் சுத்திக்கோங்க. இதில தினமும் ஒரு ரூ. 2 அதுக்கு மேல நீங்க போக வேண்டாம். ரூ. 1 ரூ. 2 மேல போக வேண்டாம். உங்களால முடிஞ்ச பாக்கு வாங்குங்க. நீங்க இந்த பாக்க சேமிச்சுக்கிட்டே வாங்க. இந்த பாக்கு வந்து உயர, உயர உங்க செல்வம் உயரும். ஓ! அது வந்து இதெல்லாம் பாக்கு. வந்து என்ன பாக்கு ஆ போடணும்? சாஸ்திரத்திலேயே எங்களுடைய புக்ஸ்லாம் நெறைய பழங்காலத்து புக்லாம் இருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் நான் செஞ்சு எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. எந்த மாதிரியான பாக்கு போடணும்? கொட்டைப்பாக்கு, வெட்டுப்பாக்கு, ரோஜா பாக்குலாம் கிடையாது. அந்த காலத்துல வந்து வெட்டுப்பாக்கு, கொட்டைப்பாக்கு தான் நம்மளுக்கு பலன். அந்த மாரி பாக்குகள நீங்க போடுங்க. ஏன்னா பாக்கு என்பது மகாலட்சுமி. வெற்றிலை என்பது ஆண், பாக்கு என்பது பெண். அப்போ இந்த வெத்திலையோடைய எண்ணிக்கைக்கு அதிகமா பாக்கு வாங்கிட்டு போகணும் கோயிலுக்கு. ஓ! இது ஒரு சூட்சமம். வெற்றிலை நீங்க வந்து ஒரு இடத்துக்கு வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா, அந்த எண்ணிக்கை 7ஆ இருந்தா, அதற்கு மேல் 8, 9ஆ இருக்கணும் பாக்கு. ஓகே, ஓகே. அப்பதான் வந்து லக்ஷ்மி கடாட்சம் உங்ககிட்ட இருக்குன்னு அத பார்த்தா வெற்றிலை பிரசனம் பார்க்குறாங்க இல்லையா? நான் ஒரு பிரசன்ன ஜோதிடர். அதுல வந்து தாம்பூல பிரசனம் எல்லாமே பார்க்குறோம். இந்த ரீதியா அவங்க கொண்டு வரதுல வச்சு பணம் தங்கலையான்னு நம்ம கேட்போம். ஓஹோ! ஒவ்வொருத்தர் இப்படி அள்ளி கொண்டு வருவாங்க. ஒரு சிலர் வந்து கவுளி கவுளியா வெத்தல கொண்டு வருவாங்க. ஆனா பாக்கு ஒரு சின்ன பாக்கெட்ல. அப்ப என்ன எல்லாமே இருக்கு, லக்ஷ்மி இல்ல. அப்ப ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவங்க தடங்கலா இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ கடன் பிரச்சனை தீர்றதுக்கும், லக்ஷ்மி கடாட்சியம் வர்றதுக்கும் ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஐ மீன் சுரக்கா கூட்டுல வந்துட்டு காசு போடணும். ஆ மண் மண் பானையில வந்துட்டு பாக்கு சேர்த்தா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சிலர் வீட்ல பார்த்துருக்கோமா, சிலர் வீட்ல வந்து பார்த்தா கண்ணாடி குடுவையில வந்துட்டு காசு போடுவாங்க. அந்த காசு வெளிய எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியிற மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி இதுல வந்து காசு போடுவாங்க. அத சுத்தி அந்த தட்டுல பார்த்தா குபேரர் இருப்பாரு. ஸோ குபேரருக்கு மேல காசு போட்டுட்டே இருப்பாங்க. குபேரர்ன்னு சொல்றது நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து அந்த குபேரர் சிலை, குட்டி சிலை. எல்லாரும் சொல்லுவாங்க அது வந்து லாஃபிங் புத்தா அப்படி சொல்லுவாங்க. அந்த சிலைக்கு மேல காசு போட்டுருக்காங்க. அந்த குபேரர் சிலை மேல அந்த சத்தம் கேட்க கேட்க அந்த குபேரருக்கு அந்த சில்லற சத்தம் கேட்க கேட்க காசு சேரும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கு. அது உண்மைதானா? குபேரன்னாவே காசு தான். அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிமுறையில. இப்ப குபேரரே சீன வழிபாடு தான். ஆ. நம்ம தமிழர் வழிபாடு கிடையாது. குபேரர் வந்து சீன வழிபாடு. சீனர்கள் வந்து புத்தா, நீங்க சொல்ற மாரி வந்து ஸ்லீப்பிங் புத்தா, ஸ்டாண்டிங் புத்தாலாம் இருக்கு. அப்போ இந்த மாரி புத்தர்கள் வழிபாடு தான் குபேரர். அப்போ குபேரர் அப்படிங்கிறது செல்வம்ங்கிற மாரி கொண்டு அப்ப கண்ணாடிங்கிறது கண்ணாடிங்கிறது நம்மளே நாமே பார்க்கக்கூடியது. அப்ப அதுல இருக்கிற காசு நம்மளுக்கு தெரியும். அப்ப முதல் நம்மளுடைய பார்வை எங்க போகும்? காசுக்கு. அப்ப அந்த அட்ராக்ட் அங்க போயிடும். இவங்க மேல திருஷ்டி இருக்காது. அதுக்காக தான் வைக்கிறாங்களே ஒழிய, தன்னை காத்துக் கொள்வதற்காக அத வைக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய குபேரர் விஷயம். அப்ப அந்த குபேரர் இவங்களுடைய பார்வையை ஈர்த்து இவங்களுக்கு செல்வத்த குடுக்கும். பார்க்குற பார்வையாளர்களுக்கு உள்ள திருஷ்டியை அவங்க குறைச்சிரும். அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அந்த கான்செப்ட் தெரிஞ்சவங்க சூப்பரா வைப்பாங்க. தெரியாதவங்க எல்லாரும் செய்றாங்கன்னு சொல்லிட்டு செய்றாங்க. சிறப்பு. ஸோ கடன் தொல்லையிலிருந்து எப்படி தப்பிக்கணும்? குபேரர் வழிபாடு எப்படி பண்ணணும்? சுரக்காய் கூட்டுல காசு போடுறதுனால எப்படி லக்ஷ்மி சேரும்? அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா ரொம்ப இதுவரைக்கும் யாருமே அந்த மாரி சொன்னது இல்லம்மா. நான் ஒரு 17 வருஷமா இருக்கோம். இந்த சுரக்குடுவை நெறைய பேத்துக்கு குடுத்துருக்கோம். பெரிய பெரிய ஆளுங்க அத வச்சு இன்னமும் போட்டுட்ருக்காங்க. அது முழு சுரைக்காய் கூடவே சேரவே சேராது. கண்டிப்பா. முழுசா உங்களுக்கு பணம் மேல எம்பவே எம்பாது. எவ்வளவு குடுத்தாலும் உள்ளேயே இழுத்துக்கும். வாங்கிக்கிட்டே இருக்கும். வாங்கிக்கிட்டே ஸோ இருக்கும். சொரக்குடுவை அதாவது சுரக்காய் கூடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இன்னும் நெறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.